ஆமா. அப்போ வீட்டுக்காரவங்க திட்டலையா உங்கள? உங்க வீட்டுக்காரர் எதுவும் திட்டலையா உங்கள? என் வீட்டுக்காரர் பேசவே சொன்னாரு. புரியலங்க. என் வீட்டுக்காரர் தான் அப்ளிகேஷன்ல பேசவே சொன்னாரு. அவர் தான் உங்களை பேசவே சொன்னாரா? வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த ஒரு வீடியோல ஒரு ஆப்பை பத்தி நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம். நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது சரி, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது சரி, ஏன் நம்ம யூடியூப்ல கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எக்கச்சக்கமா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட ₹1 இருந்தா போதும் பெண்களோட பேசலாம், ₹9 இருந்தா போதும் பெண்களோட பேசலாம்னு சொல்லிட்டு, அப்படி இந்த ஒரு அப்ளிகேஷன்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட காசை செலவு பண்ணி இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் மக்களே. இதை பார்த்துட்டு நீ அந்த ஆப்பை யூஸ் பண்றது யூஸ் பண்ணாம போறதும் உங்களோட விருப்பம் தான். இது தனிப்பட்ட காரணத்தால் நீங்க யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ணாம போங்க. நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ நான் சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி நான் நிறைய இடத்துல தேடி பார்த்து இது என்ன மாதிரி ஆப் ஏது ஆப்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒன்று சொல்லியிருந்தாங்க, நம்ம பே பண்ற மாதிரி இருக்கு, இதுல மணி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தானே தெரியும் இந்த ஆப்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு சொல்லிட்டு. லைவாவே நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஆப்போட இன்டர்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல, இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு அக்கௌண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதை கிரியேட் பண்ணியிருக்க மாதிரி நீங்கள் எப்படி வேணால் கிரியேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்பில் நீ அமௌண்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களால் பெண்களோட பேச முடியும். இல்லை அப்படின்னா பார்த்துக்கிட்டே தான் இருக்க முடியும். பார்த்துங்களேன், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. கனெக்ட்னு இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்குது. அடுத்து இந்த குரூப்பை ஒரு 5-6 பேர் பேசுகிற மாதிரி இருக்கு. நம்ம இதை இப்போ எதில் பேச போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கனெக்ட்னு ஒன்று இருக்கு. இதில் பேசணும் அப்படின்னா இதில் நீங்கள் ஆடியோ காலும் பேசிக்கலாம், வீடியோ காலும் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆடியோ கால் பேச போகிறோம். இதுக்கு எவ்வளோ கேட்குறோன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். டச் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ₹59 கேட்குறாங்க. அது மாதிரி காயின் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த காயின் இருந்தால் மட்டும் தான் நம்ம அந்த இடத்துல பேச முடியும். இதை வந்து வெப்சைட்லேயே நம்ம போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மொபைல் ஆப்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா ₹5 ₹10 நமக்கு கம்மியாகுது. அதாவது ₹4 நமக்கு கம்மியாகுது. நம்ம இந்த ஆப்லேயே பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக ₹60 கேட்குறாங்க. வெப்சைட்டில் போய்ட்டு பண்ணுவோம். ஓகே, பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ₹59 ரீசார்ஜ் பண்ணிட்டோம். ₹59 ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு போயிருக்கலாம். சரி வாங்க எக்ஸ்போஸ் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, கொடுத்தோம் அப்படின்னா அப்படி தான் போகுது உள்ள. காயின் வரல. ஓகே, நம்ம கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 210 காயின் அவைலபிளாக இருக்கு. இதில் சீரட்ரன்னு சொல்லிட்டு இருக்கு, அதை கொடுப்போம். ஓகே, இப்படிதான் ஷோ ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகும் போல. என்ன பேசுறது எது பேசுன்னு தெரியலையே, பேசி பார்ப்போம். ஹலோ, சொல்லுங்க. என்ன இது? ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது. ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்க. சொல்லுங்க. எந்த ஊரு? புதுக்கோட்டை. நீங்க? நாங்க வந்து நாகர்கோவில். ஓகேங்க ஓகேங்க. இது என்ன மாதிரி ஆப்புங்க இது? இப்போ நான் நேற்று இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே தாங்க நானும் 2 நாள் தான் ஆச்சு பண்ணாரு. இன்ஸ்டாகிராமில் இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. உங்கள்கிட்ட ₹1 இருந்தால் போதும், ₹9 இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சும்மா இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். இது ஏதோ காசுலாம் சம்பாதிக்க முடியும்னு சொல்கிறாங்க. பசங்க நாங்களும் சம்பாதிக்கலாமா அதில்? அது தெரியல. நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்களா அதில்? அப்படி என்ன வந்துருங்க தெரியல, எனக்கு அந்த மாதிரி தெரியல. நீங்கள் எத்தனை நாள் யூஸ் பண்ணுறீங்க இந்த அப்ளிகேஷன்? நான் ஒரு ஃபர்ஸ்ட் முன்னாடி ஓபன் பண்ணிட்டு விட்டுட்டேன். அப்புறமா இப்போ ஒரு நேரத்துல இருந்தா 2 கால் பேசிருக்கேன். அவ்வளோ. ஒரு காலுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? ₹2 நினைக்கிறேன். ஒரு 8 நிமிஷம் பேசினா ₹2 கொடுப்பாங்களா? அது தெரியல, எனக்கு எத்தனை நிமிஷம்லாம் தெரியல. சரிங்க சரிங்க. எந்த சொன்னீங்க? புதுக்கோட்டை நான்.
மேரேஜ் இருக்கா? இல்லைங்க பொண்ணுக்கு தான் தேடிட்டு இருக்கோம். உங்க ஊர் சைடு பொண்ணு இருக்கா? என்ன பண்றீங்க? நான் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கேங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கேன் நான். எவ்வளவு நகை எதிர்பார்க்கீங்க? நகையா? நகையெல்லாம் வேணாங்க, பொண்ணு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். சரி. உங்களோட தங்கச்சி அதிகமா இருக்காங்களா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த உங்களுக்கு தங்கச்சியில அதிகமா இருக்காங்களா? சரிங்க. இது இந்த ஆப் உங்களுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணது? நான் உங்களை மாதிரி தாங்க. நான் வந்து எதுல பார்த்தேன்? ஷேர் பார்த்தேன். ஷேர் சாட்லையா? சரிங்க. மக்களே பார்த்துருப்பீங்க, முன்ன பின்ன யாரும் எனக்கு அவங்கள யாரும் தெரியாது, அவங்களுக்கு எனக்கு யாரும் தெரியாது. இவ்வளோ சாதாரணமாக பேசுகிறாங்க. இருங்க, அதாவது நீங்கள் இந்த ஒரு 50 முறை ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 8 நிமிஷம் பேசிக்கலாம். யார்கிட்ட வேணா கட் பண்ணி கூட பேசிக்கலாம். ஆனால் 8 நிமிஷம் பேச முடியும். அடுத்து யாராவது நம்ம ட்ரை பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் இருக்குது, ஸ்டார் இருக்குது, கிளப் இருக்குது, தமிழ் இருக்குது, லைவ் வீடியோ இருக்குது. ஆஹா, ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வில்லின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படிலாம் ஒரு அப்ளிகேஷனை கொண்டு வந்திருக்காங்க பார்த்துங்க. இது சொல்ல போனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாமா அப்படின்னு கூட சொல்லலாம். கனெக்ட் ஆயிடுச்சு. ஆஹா, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஆட்டோமேட்டிக்கலி நம்ம கொடுப்போம். நம்ம தமிழ் சமூகம் எதை நோக்கி எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல. நிறைய பெண்கள் எதோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துகிட்டு இருக்காங்க. அரசியல்லையும் சரி, ஸ்போர்ட்ஸ்லையும் சரி. பார்ப்போம். ஹலோ கேக்குதா? ஹலோ, வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. கேக்குது. எந்த ஊர் நீங்க? மதுரையா? மதுரையை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேங்க. நீங்க எத்தனை வருஷம் மதுரையில இருக்கீங்க? சரி, மதுரையை பத்தி எதனா கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். எனக்கு தெரியாதுங்க, நான் சொந்த ஊர் எனக்கு புதுக்கோட்டை. ஹலோ, மதுரை என்னங்க ஃபேமஸ் மதுரையில? நான் 2-3 டைம் மதுரை சைடு வந்திருக்கேன். அங்கிட்ட மல்லிப்பூ எங்கேயும் இருக்காது, கடையில மட்டும்தான் இருக்கு. அப்படியே மதுரை வந்து மல்லிக்கு ஃபேமஸ் சொல்றீங்க? அதான் நான் 2-3 டைம் வந்திருக்கேன். எங்கிட்ட திருமங்கலம் சைடு, சிவாஜி போர்லாம் எங்கிட்டயுமே மல்லி செடி நான் பார்த்ததே கிடையாது. ஓகே. இது என்ன மாதிரி அப்ளிகேஷன் இது? நான் இப்போ நேற்று இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட் வந்துகிட்டே இருந்துச்சு எனக்கு. இது நீங்க இந்த மாதிரி பேசுறது உங்க வீட்டுக்குலாம் தெரியுமா? நீ மேரிடா நீங்க? உங்க வீட்டுக்காரவங்க திட்டலையா உங்கள? உங்க வீட்டுக்காரர் எதுவும் திட்டலையா உங்கள? புரியலங்க. அவர் தான் உங்களை பேசவே சொன்னாரா? சரிங்க. எத்தனை நாள் அந்த ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? 1 மாசமா? இதுல சம்பாதிக்க முடியுமோ? நீங்க லேடிஸ் மட்டும் இதுல சம்பாதிச்சுக்கலாமா?
சம்பாதிக்கலாம். நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க ஆவரேஜா ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 100,000 இப்போ மாசம் 30,000 இருந்து 60,000 சம்பாதிப்பீங்களா? மாசம்னா 20,000 சம்பாதிக்கலாம். 25 ரூபா 30 ரூபா சம்பாதிப்பீங்களா? நான்லாம் காலையில 6 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணி வந்துட்டு வெறும் 700 800 தான் தராங்க. நீ உட்காந்த இடத்துல இருந்து மாசம் 25,000 சம்பாதிக்கிறீங்க. அடேப்பா, இது நல்ல தொழிலாளர் இருக்கு. சரி சரி. வேற என்னென்ன ஆப்லாம் இருக்கு இந்த மாதிரி? வேற என்னென்ன ஆப்ல? இப்ப என்கிட்ட ஒரு 8 நிமிஷம் பேசுனீங்க அப்படின்னா எவ்வளவு கொடுப்பாங்க உங்களுக்கு? 8 நிமிஷத்துக்கு 10 ரூபா. சரிங்க சரி. இதுல நிறைய பேர் தப்பான பேசுவாங்களே. கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணலாமா இது மாதிரி தப்பான? நீங்க பண்ணிருக்கீங்களா அது மாதிரி? கம்ப்ளைண்ட் பண்ணா ஐடியா பேன் பண்ணிடுவாங்களா? சரிங்க சரிங்க. இப்ப நாளையிலிருந்து நானும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். இந்த வேலையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இல்ல நான் லேடிஸ் மாதிரி பேச ஆரம்பிப்பல, பேசி நான் சம்பாதிக்க போறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. எத்தனை நாளா வெயில்ல போயிட்டு வர பாக்குறது. மெமிக்ரி பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஆமாங்க, அவன் டிகிரியை முடிச்சுட்டு அவன் 15,000 18,000 வேலை பார்த்துட்டு இருக்கான். நாய் மாதிரி வளர்த்துக்கிட்டு. நீங்க அசால்ட்டா 25 ரூபா பூரா சம்பாதிக்கிறீங்க. அதே அப்போ ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நல்ல ஆப் அது. You are totally wrong. சரிங்க சரிங்க. இந்த டைம் முடிய போதுங்க, பாருங்க. மதுரையில் ஏதாவது பயிலும் கேட்டு மக்களே, நீங்க இப்ப அந்த அக்கா பேசுன கேட்டிருப்பீங்க. நம்ம என் கூட இருக்க போயெல்லாம் நிறைய பேர் டிகிரி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெறும் 10,000 15,000 20,000 சம்பளத்துக்கு டெய்லி நாய் பொழுப்பு மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நானா இருந்தாலும் சரின்னு சுத்தி இருக்க பீப்புளாக சரி. இந்த அக்கா பார்த்தீங்கன்னா அசால்ட்டா மாசத்துக்கு 25,000 இருந்து 30,000 சம்பாதிக்கிறாங்கன்னா அது இந்த ஒரு அப்ளிகேஷன்ல. மக்களே, இந்த ஒரு வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஃபுல்லா பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது எப்படி நடக்குது, என்ன மாதிரி நடக்குதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு டிகிரி முடிச்ச பையன் வெளியில 10,000 இருந்து 15,000 சம்பாதிக்கிறது ரொம்ப ரேரா இருக்கு. இப்ப என் கூட படிச்ச பசங்க நானே சரி நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா 18,000 தாண்டது பாத்தீங்க அப்படின்னா பெரிய விஷயமா இருக்கு. இந்த ஒரு அப்ளிகேஷன்ல 20,000 இருந்து 25,000 30,000 அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல அந்த அக்கா சொன்னதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஃபேமிலி சப்போர்ட்டோட தான் பேசுங்கிறாங்க. தமிழ் சமூகம் எப்படி போகுது, என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் தெரியும். நீங்க பாத்துக்கோங்க. நம்ம வீட்டில் லேடிஸ் இருப்பாங்க, கொஞ்சம் கவனிச்சு இருந்துங்க மக்களே. இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா யார் மனதையும் புண்படுத்துறதுக்காண்டி எடுக்க கிடையாது. நான் எப்படி இந்த ஆப் உணர்ந்தேங்கிறத உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை நான் சொல்லி காமிச்சேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க. அடுத்து வேற என்ன ஆப், இந்த மாதிரி ஆப் எதனா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காண்டி நான் எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லிடுறேன் மக்களே. தேங்க்ஸ்.